ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதித்யாவுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக மரகதம் கோயிலுக்கு வந்திருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ஆதித்யாவுக்கு அவங்க மஞ்சள் கலரில் அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து உடுத்து விடவும், அப்போ உடனே வந்து ஆதி இங்கே வராங்க. என்னம்மா இப்படிலாம் தான் ட்ரெஸ் போடணுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஆதி, இந்த மாதிரிக்கு பரிகாரம் பண்ணும்போது இப்படி தான் இந்த ட்ரெஸ் போடணும், அது மட்டும் இல்லாமல் ஆதித்யாவோட அப்பா அம்மாவும் இந்த மாதிரிக்கு தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ பாரதியும் சூர்யாவும் மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. அப்போ உடனே ஆதித்யா வந்து ஆதியை பார்த்து கேட்குறாங்க, ஆமாப்பா நீங்கள் தானே என்னுடைய அப்பா, அப்போ நீங்கள் தானே அந்த மாதிரிலாம் மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் அப்படிங்கவும், உடனே ஆதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும்போது இப்போ சூர்யா சொல்கிறாங்க, என்ன பாரதி நம்ம குழந்தைகிட்ட ஏன் இப்படிலாம் சொல்லவே மாட்டியா, நான் தான் அப்பான்னு பாரு அவன் எப்படி கேட்டுட்டு இருக்கான்னு, இங்கே பாரு நான் தான் உன்னுடைய அப்பா, நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும், உடனே ஆதித்யா வந்து சூர்யா பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ பூசாரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கே ஒரே சந்தேகமாக இருக்குது, இந்த பையனோட அப்பா தான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்க பூசாரி, உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரி, அந்த பையனோட அப்பா அம்மா வந்து பூச்செட்டி எந்தணும் அப்படிங்கிறாங்க. பூச்செட்டி தானே, உடனே தாங்க, அதுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு உடனே வந்து அவங்க பார்க்கும்போது மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவன் பூச்செட்டினா என்னன்னு தெரியாம இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு மீனாவோட அம்மா கிட்ட சொல்லும் போது, அப்போ பாரதியோட பாட்டியும் வந்து தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவன் பூச்செட்டினா பூவெல்லாம் இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிக்கு ஆர்வ கோளாறுலாம் கேட்டுட்டு இருக்கிறான், இப்போ வந்ததும் பாரு அலற ஆரம்பிக்க போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பூசாரி வந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு வராங்க. என்ன சாமி பூச்சட்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள், இதை தான் நாங்கள் பூச்சட்டின்னு சொல்லுவோம், இதை வந்து அந்த பையனோட அப்பா அம்மா வந்து இதை வாங்கிட்டு இந்த கோயிலை வந்து சுற்றி வரணும் அப்படிங்கிறாங்க. ஐயையோ, இதை எடுத்துகிட்டு போய் சுற்றிட்டு வந்தோம்னா என் கையெல்லாம் அவ்வளோதான் புண்ணாயிரும் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்கள் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, இந்தாங்க வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து பாரதி இதை வாங்குறாங்க. அதே மாதிரிக்கு சூர்யா வாங்கினதுமே, ஐயையோ என் கையெல்லாம் சுடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்கள் தம்பி, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை நல்லபடியாக முடிக்கணும், பாதிலேயே இதை கீழே போட்டுட்டிங்கன்னா அப்புறமா வந்து அது ரொம்ப அவசகுணமாக ஆயிரும் அப்படின்னு சொல்லவும், இப்போ கோயிலை சுற்றிட்டு வாங்க அப்படிங்கும்போது, அப்போ ஆதி வந்து அவங்க கூடயே வந்துட்டு இருக்கிறாங்க, சூர்யா கூடயே. சூர்யா வந்து கொஞ்ச நேரம் வந்து அதை எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா அது கீழே போட்டுறதுக்காக இருக்கும்போது அப்போ கரெக்டாக ஆதி வந்து பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே அது யார் கையில் போய் சேரணுமோ அவங்க கைக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு பாரதியோட பாட்டி சொல்லவும், அப்போ பாரதியும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கேருந்து சூர்யா ஓடிடவும், ஐயோ என் கையெல்லாம் எப்படி புண்ணாகி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஓடிடுறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது அவங்க ஆதியும் பாரதியும் அந்த பரிகாரத்தை நல்லபடியாக நிறைவேற்றவும், உடனே வந்து அவங்க பூசாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதை நீங்கள் தான் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஆத்தாவே நினச்சிட்டா போலுக்கு, அதனால தான் அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கீங்க, அந்த ஆத்தா என்ன நினைக்காலும் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லவும், உடனே பாரதியும் வந்து ஆதி அப்படி இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இங்கே தமிழும் ஆதியும் வந்து விளையாடிட்டு இருக்கவும், அப்போ இங்கே பார்க்கும்போது மித்ராவையும் சுதாகரையும் தான் காட்டுறாங்க. இப்போ சுதாகர் சொல்கிறாங்க, என்னம்மா இங்கே நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் பார்க்கணுன்னு தலையெழுத்தாக இருக்குது அப்படிங்கோ மித்ராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருண்ணா, இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதனால தான் நான் கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனால் வற்புறுத்தி என்னை வரவழைச்சிங்க, எனக்கு இப்படிலாம் நடக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கோவச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா தமிழும் ஆதித்யா வந்து விளையாடிட்டு இருக்கும்போது, அப்போ மரகதை வந்து சூர்யா கிட்ட கண்ணை காட்டவும், உடனே சூர்யாவும் சரின்னு சொல்லி தலையசைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஆதித்யாட்டம் வம்பு எடுத்துட்டு இருக்கிறாங்க. சூர்யா, இங்கே பாருடா, உன்னுடைய அப்பா நான் தான், நீ சும்மா சும்மா ஆதியை போய் அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கவும், உடனே ஆதித்யாவும் தமிழும் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல, நீ வந்து என்னுடைய அப்பாவே கிடையாது, ஆதி தான் என்னுடைய அப்பா அப்படின்னு தமிழும் ஆதித்யாவும் சொல்லவும், ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க சூர்யா வந்து ஆதித்யாவை அடிக்கிறதுக்காக போகும்போது உடனே பாரதியோட பாட்டி அங்கேருந்து ஓடோடி வராங்க. இப்போ மரகதமும் வரவும், அப்போ பாரதியோட பாட்டி வந்து சொல்கிறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஆதித்யாவை நீ அடிக்கிறதுக்காக போறியா, இதை மட்டும் பாரதி பார்த்தாக்கி என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாரதி வந்துருந்தாங்க. நல்ல வேலையா நீ வந்த பாரதி, இல்லைன்னா அவன் ஆதித்யாவை போட்டு அடிச்சிருப்பா அப்படிங்கும்போது, உடனே பாரதி வந்து சூர்யா கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக என் பையனை அடிக்கிறதுக்காக வந்து அப்படிங்கவும், என்ன நினச்சிட்டு இருக்க பாரதி, நானும் போனா போதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்னா, ஆனால் இவன் என்னன்னா ஆதியை பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறான், இங்கே பாரு இன்னும் போல அவனெல்லாம் அப்பான்னு சொல்லி கூப்பிடக்கூடாது, நான் தான் அவனுடைய அப்பா அப்படிங்கும்போது, நீ அப்பாவா, இங்கே பாரு நீ என் புருஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ என்னன்னா என் குழந்தைங்களுக்கு அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதையை எங்கேருந்து வந்து அங்கேருந்து போயிரு அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான், நான் எதுக்காக போகணும், நீ என் பொண்டாட்டி, இந்த குழந்தைங்க என்னுடைய குழந்தைங்க, என்னை பார்த்து அப்பான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ பாரதிக்கும் சூர்யாவுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கவும் கடைசியில் பாரதி வந்து உண்மையை போட்டு உடைச்சிருந்தாங்க.
இந்த குழந்தைங்களுக்கு அப்பா நீ ஒன்றும் கிடையாது, யார் தெரியுமா, ஆதி தான் இந்த குழந்தைங்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்லவும், என்னுடைய புருஷன் வந்து ஆதி தான், எனக்கு தாலி கட்டின கணவர் ஆதி தான் அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே மரகதம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரிக்கு பாரதியோட பாட்டியும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ பாரதி வந்து உண்மையை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அப்போ சூர்யாவும் வந்து அதை கேட்டு அப்படியே வந்து பதறி போய் நின்ன மாதிரிக்கு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா யாரோ கை தட்டிட்டு வர மாதிரிக்கு தெரியுது. அப்போ யாரும் இல்லை, சரவணன் தான் கை தட்டிட்டு வராங்க. என்ன பாரதி உண்மையை போட்டு உடச்சிட்டு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து பாரதி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஆதியோட ஃப்ரெண்டு தானே, சரவணன் தானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் அதே சரவணன் தான், ஆதியோட ஃப்ரெண்டு சரவணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே சூர்யாவும் சரவணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ பார்த்தோம்னா திடீர்னு சூர்யாவும் சரவணனும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன நண்பா நீ சொல்லி கொடுத்த மாதிரிக்கே நடிச்சனா அப்படின்னு சூர்யா வந்து அவங்க சரவணன் கிட்ட கேட்கவும், இப்படி சொன்னதுமே பாரதிக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ சரவணன் சொல்றாங்க, இதெல்லாம் என்னுடைய நாடகம் தான் பாரதி அப்படிங்கவும், இது கிட்டதுமே பாரதி அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. உடனே வந்து அவங்க மரகதமும் சொல்றாங்க, ஆமா பாரதி உன் வாயில் வந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் வந்து நாடகம் போட்டு உன்னை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே பாரதி அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து சரவணன் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்காதீங்க என்கிட்ட கேளுங்க அப்படிங்கும்போது, இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். இப்போ சரவணன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே பாருங்க பாரதி, எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இது மாதிரி நடிச்சிட்ருப்பீங்க, ஆதியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆதியை வந்து தெரியாத மாதிரிக்கு நடிச்சிட்ருக்கீங்களே, இது எத்தனை நாளைக்கு தான், என்ன இருந்தாலும் சரி தான், ஒரு நாளைக்கு தெரியுதானே செய்யணும் இந்த உண்மை, அதனால தான் நான் இப்படிலாம் நாடகம் போட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ பாரதி சொல்கிறாங்க, அங்கே பாருங்க சரவணா, உங்களுக்கு ஆதியை பற்றி தெரியாது, ஆதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு உயிருக்கே ஆபத்து அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படி நீங்கள் வந்து மறைக்க ஆதி வந்து மித்ராவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க சரவணா, ஆதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் அவர் உயிரோடையே இருக்க மாட்டார் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் பாரதி, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, எதுக்காக அப்படி நடக்காத ஒன்று நீங்கள் நடந்த மாதிரிக்கு நினச்சிட்ருக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து ஆதிக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படிங்கும்போது, இல்லை என்ன இருந்தாலும் சரி தான், எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணலை, அதனால் ஆதிக்கிட்ட நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும், இப்போ எப்படி நீங்கள் சொன்னீங்களோ அதே மாதிரிக்கு நீங்கள் வந்து ஆதிக்கிட்ட கண்டிப்பாக நீங்களே வந்து உண்மையை சொல்லுவீங்க, நான் சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அவங்க பாரதியோட பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பாரதியோட பாட்டி மரகதத்தை பார்த்து சொல்கிறாங்க, நான் கூட உங்களை தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் நீங்கள் வந்து பாரதிக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இப்படிலாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் மரகதம் சொல்கிறாங்க, ஆமாம் பாரதி, எத்தனை நாளைக்கு தான் நீ உண்மையை மறைச்சி வைப்ப, அதுவும் உன் கண் முன்னாடியும் உன் புருஷன் இருக்கிறான், அவன் என்னென்னா வேற பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக இருக்கிறான், இதெல்லாம் வந்து நீ தாங்கிக்கிடலாம், ஆனால் நாங்கள் தாங்கிக்க முடியாது, அதனால தான் நாங்கள்லாம் சேர்ந்து நாடகம் போட்டோம், இதே நாடகத்தை பாரு, கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நீ வந்து ஆதிக்கிட்ட உண்மையை சொல்ல வைப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லவும், அத்தை நீங்கள் இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போகவும், அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் மித்ரா வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சரவணன் மித்ரா பக்கத்தில் வராங்க, என்ன மித்ரா பாரதி உண்மையை போட்டு ஆவேசத்தில் உடைச்சது நீ பார்த்துட்டு தானே இருந்த அப்படின்னு கேட்கவும், இதை கேட்டதுமே மித்ரா அப்படியே அதிர்ச்சியோடு பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த உண்மையை எங்ககிட்ட போட்டு உடைச்சிருக்கிறா, இதே பாரதி ஆதிக்கிட்ட இந்த உண்மையை போட்டு ஆவேசத்தோடு உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் கண்டிப்பாக இந்த கோயிலை விட்டு போகும்போது அவங்க ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டியே தான் போவாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து சரவணன் வந்து ஆதியும் பாரதியும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக அடுத்து அவங்க என்ன திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.